அவருடைய சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை நாங்கள் வேண்டி கொடுக்க வேண்டியா இருக்குது. அப்போ இந்த முறை கூட பாருங்க, என்ன மாதிரி சாப்பிட்டு சும்மா என்ன மாதிரி அவன் சொல்லுவார், எவருமே இல்லை. தவறு செய்தவர்களை கூட நாங்கள் போகக்கூடாது, அது மேலே எங்களுக்கும் நல்லதில்லை. நானுமே நல்ல காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், நல்லது நடக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நான் உங்கள் பிரகிதன். இன்றைக்கி நாங்கள் அங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். ஓகே, நாங்கள் இன்றைய நாள் திங்கக்கிழமை, நேற்று நாள் நல்லபடியாக எங்களுக்கு அமைஞ்சு முடிஞ்சது. இன்றைய நாள் இந்த நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் நாங்கள் உங்களோட ஒரு காணொளி பதியும்படியாக வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் செமினாவும் இருக்கிறோம். இப்போ தான் நிதியா குட்டி கொஞ்சம் படுத்த நித்திர ஒன்று ஒளிமிந்தவா, கொஞ்சம் அந்த நித்ரா ஒளிமினவா ஒரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சந்திக்கணும் மாதிரி. இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்ச நாள் இப்போ லீவ் விட்டுருந்தானே, இப்போ வீட்டை நின்றது அவள் அந்த கூடுதலாக டக்குன்னு அப்படித்தான் ஒரு மைண்ட் வருது. என்ன அங்கே ஆத்திகிட்ட போகணும், ஏஞ்சல்கிட்ட போகணும், அந்த அவையோட நின்று கொஞ்சம் பழகணும், அப்படியே தான் அவன் ஒரு மைண்ட் இருக்குது. காலையில் நான் நேசரி கொண்டு போயிருக்கேன், இன்றைக்கு ஃபுல்லாக போவேகோ அப்பா நீ அப்பா நிற்க சொல்லி அழுதே வந்தேன். நான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு அப்படி பழக்கக்கூடாது, நான் விட்டுட்டு வர சரியாக வந்துட்டு அப்புறம் ஸ்ரீலவர்கிட்டே நடந்துருந்தது. அப்பா என்னை விட்டுட்டு இங்கே போனவர் அப்படி நறுக்குள்ள அப்பா என்னை விட்டுட்டு இங்கே போனவர். அங்கே இருந்தோன்னு சொல்ற டீச்சர் சொன்னவன் கூடாத பேசக்கூடாது. வேற என்ன சொன்னவா? இங்கே வாங்க பிள்ளை இல்லை. வர மாட்டேன். சரி, ஓய்வு நாள் நேற்று, இன்றைக்கு 2ஆம் நாள். என்ன சொன்னீங்க? நேற்று முதலாவது நாள், இன்றைக்கு 2ஆவது நாள். வாரத்தில் முதலாவது நாள் அது எங்களுக்கு ஓய்வு நாள். இந்த நாள் 2ஆவது நாள். 2ஆவது நாள் வேலை. முதல் நாள்லாம் அந்த ஓய்ந்து இருக்கிறது. அப்படி தான் மேலே அந்த கடவுளோட படைப்பு அவர் எங்களுக்கு முதலாவது கொடுத்ததே ரெஸ்ட் தான். அதில் ஓய்ந்திருந்து அவருடைய சிஸ்டிப்பு, அவருடைய அவர் நமக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தியானித்து அதுக்கு ஒரு நன்றி செலுத்தி கொண்டு அந்த ஒரு பலத்தோடு அந்த ஒரு நன்றியோடு நாங்கள் போவேக்க கட்டாயம் எங்களை கையிட்டு செய்யும் வேலைகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். போவேக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இன்மையான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த ஒரு நாள், அந்த ஓய்ந்திருக்கிற அந்த ஒரு நாளுக்குள்ளே நாங்கள் அமைதியாக இருந்து கடவுள் செய்த நன்மைகள் என்ன, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை உண்டாக்க முன்னமாக அவர்களுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ பாருங்கள், நாங்கள் எங்களோட வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு லிதியா பிறந்த பிறகு தான் நாங்கள் கூடுதலாக கொண்டு ஒரு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணி அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சேவிங் வைக்கணும்னு திறக்கிறோம். என்ன அது நாங்கள். ஆனாலும் சில விஷயங்களை அவள் சின்ன பிள்ளையாக இருக்கிற அவளுக்கு தேவையான சில காரியங்களை பிறக்க போகிறா, அப்படி குழந்தையாக பிறக்க போகிறான்னு அதுக்கு தேவையான சில ஐட்டங்கள் ரெடி பண்ணுறோமே. அப்போ இது நம்முடைய தகப்பன் எங்களுக்கு கெட்டுத்தந்த ஒரு காரியமே. அது கூடுதலாக இல்லை, எங்களுக்கு உண்டாகிறதுக்கு முன்னமே நாங்கள் சில இதழ் ரெடி பண்ணாங்க. அவளுக்கு உடுப்பு கூடுதலாக ஜேப்டா போனால் உடுப்புகளை வாங்கி வைப்போம். முதல் விருப்பம் தானே குழந்தைன்னாலே. அப்படியெல்லாம் அந்த உண்டாகிறதுக்கு முன்னமே நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இதையாக்க அதான் விசுவாசத்தில் நாங்கள் செயல்படுத்துறது. இப்படி காலங்கள் இந்த வரைகளையும் நிச்சயமாக இப்படி ஒரு காரியம் நடக்கும்ன்றதை முதலாவது நம்ம நிதியா குட்டிக்கு தேவையான பொருட்களை பண்ணி வச்சு நாங்களே அதுவே ஒரு நாட்டம் வாங்கி வச்சு நாங்கள் ஞாபகம் அது ஒரு விசுவாசம். அப்போ அதன்படி நமக்கு உண்டாயிடுது. ஓகே, அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிகளாக போகணும். நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வருவீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோக்களாக போகலாம். ஓகே, நாங்கள் வீடியோ தொடங்குற நேரமாக பார்த்து மகளும் வந்துட்டா. கொஞ்சம் ஓகே தானே பிள்ளைக்கு? இப்போ நல்லாயிட்டா மைண்ட்? இப்போ செட்டப் மாறிட்டா? வாழ்த்துக்கள். இந்த நாள் இப்போ எங்கள் பிள்ளை போய் அப்பா விட்டுட்டு தனிமையிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அம்மா விட்டுட்டு அப்பா விட்டுட்டு அப்பா அப்பான்னு அழுகுறா. அம்மா அவிசுவாசத்தை பேசுகிறவா நாள் அப்படி இப்படி அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்கும். அம்மா பிடிக்கும்.
அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னு தான் சொல்லுவாள் கேட்டா ஏன்னா அது நல்ல வழக்கம் பிள்ளைக்கு. அப்போ இன்னைக்கு டீச்சர் பிள்ளைக்கு என்ன சொல்லி தந்தவா? அவள் அன்றைக்கு நான் நேசரி ஏற்ற போயிட்டு வரைக்குள்ள கையில் கொண்டு வாரா. அன்றைக்கு என்னென்றால் ஒரு வெத்திலை மாதிரி முழு வெத்திலை வச்சு டீச்சர்ஸ் மாதிரி இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து கைவியெல்லாம் கொடுத்துருக்கணும். அப்படியே கவனமாக அப்படியே அதை மடிக்காமல் அந்த காசை வந்து மடிக்காமல் கொள்ளாமல் வெத்திலையை மடிக்காமல் கொள்ளாமல் அப்படியே கவனமாக கொண்டு வாரா. என்ன அந்த காசு குழந்தை வச்சுருக்காங்க அப்போ வைக்க சொல்லி நான் அப்போ நான் வச்சுருக்கேன். அது பிள்ளை இந்த முதல் டீச்சர்ஸ் மேலே கொடுத்துருக்கணும்னு அது பிள்ளைக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் அது சொல்லி வேணா. ஓகே அவன் நன்றி சொன்னீங்களா பிள்ளைக்கு இந்த கவியெல்லாம் நான் தந்துருக்கிறா டீச்சர் சொல்லல நன்றி சொல்லணும் இல்லை நாங்கள் பிள்ளைக்கு சொல்லிக்கல பழக்கிறோம் நன்றி சொல்லணுமெண்டு. அம்மா நன்றி சொல்லுவா எல்லாத்துக்கும் வேணாம். அம்மா ஒரு நன்றி சொல்கிற இதயம் என்ன சொல்றேன் இல்லை அப்படி இல்லை கூடுதலாக எல்லாரும் அந்த அங்கே உறவுகளுக்கே தெரியும் என்னென்றால் கண்டு செமினா வந்து எல்லாத்தையும் வந்து காரியத்தை பெற்றுக்கொள்ள முன்னமாக நன்றி சொல்லுகிற ஒரு சுபாவம் ஒன்று இருக்கு. எனக்கு அப்படித்தான் வேதம் சொல்லுது. இப்போ நாங்கள் கடவுள்கிட்ட வந்து நாங்கள் ஏதாவது கேட்க முன்னே முதலாவது நாங்கள் ஆட் பண்ண வேண்டியது நன்றியை சொல்லும் பொழுது கட்டாயம் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக தூண்டப்படும். நாங்கள் அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையின் பூரண நிச்சயம்தான் அந்த நன்றியை நாங்கள் முதலே சொல்கிறது. கடவுளே நமக்கு இப்படியான ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி என்றதை நாங்கள் முதலே நாங்கள் சொல்லுவோம். நன்றி என்று சொல்லி இந்த நாள் நம்ம கேட்க போகிறோம். அப்படி தான் வேதம் சொல்லுது உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரத்தோடே கூட நன்றியோட தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அப்போ நன்றியோடு நாங்கள் அதை சொல்லுவோம். கேட்டால் நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். நம்முடைய பிள்ளை இருக்கிற பாருங்க அவாக்கு நீ பிறந்த நாள் வரப்போதும் அவாக்கு தெரியும் அது வேணுமென்றது. நாங்கள் சில காரியத்தை அவருடைய சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை நாங்கள் வேண்டி கொடுக்க வேண்டியாக இருக்குது. அப்போ இந்த முறை கூட பாருங்கோ நம்முடைய கடவுள் பாருங்க இவ்வளவு எங்களில் மேலே ஒரு அன்பு எங்கள் மேலே இவ்வளோ ஒரு நேச பாசம் வச்சிருக்கிறாருன்றதை நாம் எங்களால் வந்து எண்ணிக்கு கூடவே முடியாமல் இருக்குது. உண்மையில அதை நாங்களால் யோசிக்க முடியாமல் இருக்கு அதை எண்ண முடியாமல் இருக்கு. எனக்கு இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து மேலே அப்படி இருக்குது. எனக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இந்த மாதம் வந்து நம்முடைய ஃபேமிலிகளை நிறைய பேர்ட்ட பர்த்டேலாம் கடந்து போயிட்டு ஒரு தடவை வந்து அந்த கேக் பட்டவோ அப்படிலாம் ஒன்றும் செய்யவே இல்லை. என்ன ஆனாலும் இந்த லிதியா குட்டி இந்த 3வது பர்த்டேக்கு வந்து கடவுள் ஒரு திட்டத்தை முன்கூட்டியே வச்சிருக்கிற இந்த வருஷம் என்ன நாங்கள் நேசரியில் போய் லிதியா 50 அங்கே வந்து கூடுதலாக 50க்கு மேலே பிள்ளைகள் படிக்கணும். அந்த இடத்துல அவள் ஒரு இந்த வருஷம் என்ன சொல்ல முடியும் அது ஒரு சிறப்பாக நாங்கள் அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடும்படியாக அது நான் விருப்பப்பட்டேன். இந்த முறை சூழ்நிலை கண்டு இல்லை இந்த முறை நர்சரிக்கு விடையக்கே விருப்பப்பட்டீங்களோ ஒவ்வொரு நாளும் என்ன பேசுவா இந்த 3 வயசு பிள்ளைய கொண்டு போய் நேசரிக்க விட்டுட்டு இருக்கிறீங்களே வீட்டுல இருந்து என்ன மாதிரி சாப்பிட்டு சும்மா என்ன மாதிரி நான் சொல்றேன். அவ சொல்லுவா எனக்கு லிதியாவை நர்சரிக்கு விட்டதுல என்ன கோபம் பாருன்னு சொன்னா லிதியா போக மாட்டேன்னு அழுவா. சில நேரத்துல அந்த சக்தி எடுத்து அப்படிலாம் செய்ய எனக்கு டக்குன்னு வர சின்ன பிள்ளை இப்படியே கொண்டே விடுவாரு 2 கிலோ என்ன அழுக பயங்கர அது பரவாயில்ல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது நல்லது கட்டது வந்து போயிலையம்மா வீட்டை நிக்க போறேன்டா கஷ்டமா இருக்குன்னு தானே. அப்ப அதை நீ கேட்கலாம் என்ன அவ ஏற்கனவே இருக்குது காலங்கள் இல்ல அவாக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து லிதியா குட்டிய நர்சரிக்கு விடைக்கே நான் நினைச்சது இந்த முறை வந்து அங்க கூடுதலா வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோட பர்த்டேன்னு சொன்னாலே அந்த ஒரு குரூப் பண்ணி இருக்குது. அந்த 55 54 பெற்றோர் மேட்ட அந்த போன் குரூப்பும் இருக்குது. உடனே மெசேஜ் போடுவேன் இப்போ இன்னாட்ட பிறந்த நாள் நாளைக்குன்னு சொன்னால் நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுத்து விடுங்க. அப்புறம் பார்த்தா சாப்பாடெல்லாம் கொடுத்து ஏதாவது பென்சில் அப்படியா கிஃப்டாக கொடுப்பினோம். சில கேண்டோஸ் கொடுப்பினோம். சில நேரத்தில் வந்து ஏதாவது அங்கே கேக்கும் கட் பண்ணுறது என்ன விரும்பினா நாங்கள் கேக் கட் பண்ணலாம் அப்படி அங்கேயே செய்கிறது. அப்போ அதில் பார்க்கல எனக்குள்ளே ஒரு விருப்பம் தான். அப்போ லிதியாட பர்த்டேயும் வீட்டை செய்கிறது செய்யாத அடுத்த கட்ட நாங்கள் நர்சரிலையும் செய்யணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் வீட்டை வந்து சொன்னால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தெரியுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லி அது மட்டும் அது பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்து அது இன்றைக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நிச்சயம் இல்லை. நம்மளை நேசிக்கிற கடவுள் அவர் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சுகமா இருக்கணும் நாங்கள் நன்றாக இருக்கணும் விரும்புகிறவர் நல்லதை செய்வார். அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். இப்போ நம்பிக்கை என்ற ஒரு உறுதி வந்து எங்களுக்கு மேலே ஒரு கடவுளை நம்பாதவர்களாக இருக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கை ஒரு மனத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும். இது இப்படி ஒரு காரியம் நாங்கள் செய்ய போகிறோம் அது நடக்கும்
அப்போ அப்படி ஒரு நம்பிக்கையை ஒன்று கட்டாயம் அது நாங்கள் வைக்கணுமே. நம்ம இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பேசக்கூடாது, அது நல்லதாக முடியும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அது வந்து நமக்கு இதாக நமக்கு புத்தி கட்டாத ஒரு கடவுள் நமக்கு சில காரியத்தை ஏற்கனவே முன்கூட்டியே சிலவற்றை செய்து வைக்கிறாரு என்ன. அப்போ நம்மங்களுக்கும் அது ஓகே சந்தோஷம். இந்த வருஷம் லிதியாவோட 3வது பர்த்டே வந்து நிறைய பிள்ளைகளோட போய் நாங்கள் அதில் ஷேர் பண்ணி கொண்டாங்க ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் காணொலியில் வந்து போட மாட்டோமே. எனக்கு தெரியும் தானே இப்போ வந்து மீடியாவில் சின்ன பிள்ளைகள் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட ஃபேமிலி எங்களோட பிள்ளைகளோட உங்களோட விஷயம் இதுகளை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி கொள்கிறோம். இந்த பப்ளிக்கில் யூடியூப்லாண்டு போய் வேறு இன்னும் பிள்ளைகளோ சரி அங்கே அதுகளோ எல்லாத்தையும் வந்து அதுகள் காட்டக்கூடாது. எனக்கு இப்போ எல்லாம் இந்த வருஷங்கள் சட்டங்கள் எல்லாம் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. அப்போ நாங்களும் வந்து அதை வந்து ஞானமாக அதை வந்து முயற்சி செய்யணுமே. அதுக்காண்டி நாங்கள் நாளைக்கு வந்து யாழ்ப்பாணம் போகிறோம். லிதியா குட்டிக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணி இருக்குது. அதுவரையும் வந்து நாங்கள் அது நாளைக்கு நாங்கள் வீடியோவில் கட்டாயம் அது நாங்கள் பதிவு செய்வோமேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே நர்சரியில் செய்கிறபடியாக சில இதுகள் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. நான் இந்த வருஷம் வந்து லிதியாட பர்த்டே வந்து இப்படி ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தில் போடுறது ஒரு சந்தோஷம்தான். எங்களுக்கு ஒரு அனுபவம் பண்றதை விட எங்களோட வாழ்க்கையில இது ஒரு முதல் கட்டம். லிதியா குட்டியை நாங்கள் நர்சரியில் இப்போ விடியக்கில் இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அந்த இடத்துல பர்த்டே செய்கிற ஒரு புதுவிதமாக அது இதுதான். மற்றது வந்து இப்போ இன்றைக்கு 21ஆம் தேதி நம்ம வந்து 23ஆம் தேதி அன்றைக்கு மேலே நாள் கிட்ட நமக்கு என்ன உங்களோட விசுவாசம் எங்களோட நம்பிக்கை தான் மேலே அது ஒரு அதெல்லாம் மேலே நாங்கள் ஒரு பலனாக வாழுகிறோம். ஆனால் நாள் கிட்ட போவேக்க அந்த சில உறவுகளுடைய செயல்பாடுகள் அல்லது சில உறவுகளுடைய செயல்பாடுகள் அந்த பேச்சுக்களை கேட்க மேலே அது ஒரு என்ன அந்த விசுவாசத்தை வந்து என்ன நம்ம வைக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை வந்து ஒரு குலைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குது. அதான் சொல்லுவோம் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் அது ஆணித்தனமாக இருக்கணும். இது நடக்கும் என்றது கொண்டு வைக்கணும் கட்டாயம். அதுதான் நாம் ஏற்கனவே நாங்கள் சில காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன கடவுளே சொல்லியிருக்கிறார் என்ன இந்த உலகத்தில் வந்து தவறு செய்யாத மனுஷர்கள் எவருமே இல்லை. தவறு செய்தவர்களை கூட அவர் சொல்லிடுறாருண்டா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்னென்றைக்க சொல்கிறார் என்றால் உங்கள் மேலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள். அப்போ நீங்கள் தவறு செய்யாத ஒரு மனிதர்களாக இருப்பீர்களா? அந்த நீங்கள் உங்களோட உள்ளத்துக்கு உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள். அப்படி நீங்கள் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு சுத்த மனதோடு அந்த பிறந்து வந்த காலத்தில் இருந்து நீங்கள் ஒரு சுத்த மனச்சி உங்களோட மனச்சாட்சிக்கு துரோகம் செய்ய ஒரு நல்ல ஒரு மனுஷராக இருந்தால் நீங்கள் இதை கல்லறியுங்கள் என்று பார்த்தா அந்த இடத்துல ஒரு தரம் வந்து கல்லறியலை விட்டுட்டு போகிறார்கள். அதே கட்டத்தில் தான் எல்லா மனுஷர்களும் இருக்கிறார்கள் என்ன. அப்போ அந்த ரீதியாக இருக்க நாம் வந்து யாரையும் போய் குற்றப்படுத்தவோ நியாயம் தீர்க்கவோ வந்து மேலே நாங்கள் போகக்கூடாது. அது வந்து மேலே எங்களுக்கும் நல்லதில்லை. நானும் அது இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். மேலே அது வந்து உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் நல்லது. மேலே கடந்த வந்த நாட்களில் அந்த சிலுவையினுடைய சம்பவத்தை பார்க்க அந்த எருசலேம் வீதியில் கூட அவரை கல்வாரி சிலுவை தூக்கி கொண்டு போவேக்க அந்த ரோட்டில் எல்லாம் பெண்கள் என்று அழுது கொண்டு நிற்க அவர் சொல்லுகிறார் என்றால் நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் செயல்படுகிற காரியங்கள் நாங்கள் பேசுகிறது வந்து நாங்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யலாம் பேசலாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் இதால் பின்விளைவுகளை நாங்கள் எதிர்பார்க்கணும். அது கட்டாயம் கடவுள் மேலே அவர் பாருங்க இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கம் அவருடைய அன்பையோடு நாங்கள் இணைந்திருப்போம்டா சொல்லுகிறார் 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறேன். அந்த இரக்கத்தை நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் நிற்பமாக இருந்தால் அல்லது நல்லது. மேலே அதை அறியாமல் தெரியாதவர்களாக இருந்தால் கூட மேலே நாங்கள் அந்த சொல்லுங்க அப்போ இதுதான் மேலே ஒன்று நடந்து கொண்டு இருக்குதுன்னு மனுஷன் வந்து எதை விதைக்கிறானோ அதுக்குரிய அறுவடை செய்வான்னு சொல்லப்பட்டுகிறது. அப்போ நாம் யாரையும் வந்து எவரையும் வந்து குற்றப்படுத்தவோ நியாயம் தீர்க்கவோ வந்து மேலே போகிறது வந்து அது நல்லதில்லை. அது அவர்களுடைய வழியான்ட்டு நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு அவர்களுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்ள தவறு செய்கிறவர்களே மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் தான் இந்த நாட்களில் செய்கிறது. அது நல்லது. இன்னும் பிறவும் திரும்ப மனுஷர்கள் அப்படி பேசும்பொழுது மேலே சில நேரங்களில் சில இணையதளத்தில் போய் சில காணொலிகளை பார்க்க அவர்கள் கதைக்கிற கதையில் பார்க்க மேலே நமக்கு ஒரு பக்கம் அந்த மனசு உடையுது. என்ன அப்படியெல்லாம் பேசுகிறார்களே இப்படியெல்லாம் கதைக்கிறார்களே என்று ஒரு பக்கம் அந்த மனசில் ஒரு கவலையாக இருக்குது.
ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு சரீர ரீதமாக நம்முடைய ஒரு சகோதரமண்ட சரீர ரீதமாக ஒரு பாசம் சரீரம் வந்து என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த உணர்ச்சி வசப்படுறது ஒரு பக்கத்தால் ஒரு சரீர ரீதியாக டப்பான ஒரு என்ன பாசத்துக்கு பாசம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி ஒரு கோபம் வரும் அப்போ அது வந்து நாங்கள் என்ன கடவுள் நம்ம அன்னி கொண்டு போகிறேன் அமர்த்தி கொண்டு போகிறேன் இல்லை இது நம்ம நல்லதை நாங்கள் சிந்திப்போம் நல்லதை பேசுவோம் உலகத்தில் இருக்கிறவர்கள் அறியாமல் பேசுகிறவர்களே என்ன அவர்களே அந்த மன்னிக்கிற சுபாவத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கணுமெண்டு ஸோ அப்போ நல்லது மேலே கடந்து வருகிற நாட்கள்லேயும் வந்து மேலே நீங்களும் அந்த உற்சாகமான ஒரு என்ன சகோதரனை நேசிக்கிற உறவுகள் வந்து நல்ல ஒரு விசுவாசத்தின் பிரேயரோட நில்லுங்கோ கட்டாயம் வந்து நல்லதை நாங்கள் எதிர்பார்க்குறோமே நல்ல காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்லது நடக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் அதில் உறுதியாக நில்லுங்கோ அதுவும் வந்து பிறகு வந்து நம்முடைய சேனலில் இப்போ நாங்கள் இதிலோட உங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயத்தை வந்து வேறு யாரும் பார்த்து போட்டு இது அப்படி தான் நடக்கும் இப்படி தான்ன்றதை வந்து மேலே இது எழுதாமல் விடுறதே உங்களுக்கு நல்லதேன்னு எனக்கு நான் சொன்ன அந்த வழியில் நிற்கிறது வந்து அது எல்லாருக்கும் நல்லது திவ்யா குட்டி பாட்டு பாட புரியல வாங்க பதினங்கார போட்டுக்க நாம் வந்து உறுதியாக நிற்கணும் என்ன சொல்லுங்க அப்போ நம்ம வந்து மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஜீவனுள்ள தேவனை நம்பாமல் மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பமா இருந்தால் அது வந்து பிள்ளை அந்த பக்கத்தில் கடவுளை விட்டு நாம் மனுஷன் மேலே நம்பிக்கை மாதிரி அந்த மாதிரி முடிவுக்க போடும் நாங்கள் கடவுளில் உறுதியாக நம்பிக்கை வைப்போம் கடவுள் நல்லவர் தானே நல்லதை தானே செய்கிறவர் அப்போ அதன் மேலே நாங்கள் உறுதியான ஒரு நம்பிக்கை வைப்போமே என்ன சரி அப்போ என்ன சரி அப்போ நாங்கள் இது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நாங்கள் பதிவு செய்திருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் லிதியா குட்டி சரி லிதியா குட்டி ஒரு 2 வரி பாட்டாவது சொல்லி கொடுங்கள்ண்டு சொல்லினோம் என்ன அப்போ நம்முடைய வீடியோ பார்க்க ஒரு 2 வரி பாட்டாவது 2 வரி ஒரு வசனங்களாவது சில காரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுங்க என்னக்கா இந்த வளர்ந்து வர நாட்களில் அவருக்கு சில மைண்டில் சில விஷயத்தை நாங்கள் புகுத்தோம் இந்த நேரங்களில் அனுப்பினா கட்டாயமாக அந்த இருதயத்துக்குள்ளே போகும் அது வந்து ஞாபகத்தில் இருக்குமே என்ன அப்போ கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்படணும் ஒரு பாட்டையாவது நீங்கள் பாடுகிற பாட்டு இன்றைக்கு என்ன பாட்டு பாடுவீங்க அப்பா இன்னைக்கு ஒன்றரைக்கு வீட்டு இல்லை நான் இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனாலும் என்ன சொல்லுங்க அப்போ அது ஒரு சொல்லுவாங்கடா தாயும் சேயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு வீட்டில் வந்து தாய் எப்படி இருக்கிறாவோ எப்படி பேசுகிறாவோ அதையே அந்த பிள்ளை வந்து பின்பற்றி கொண்டு போகும் லிதியா வந்து அப்படி இல்லை லிதியா நான் செய்கிறத செய்கிறேன் நீங்கள் செய்கிறது தான் கூட இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் அது எங்களை லிதியா லெவல் வேறையாம்மா நான் அதை சொல்கிறேன் தாயும் சேயும்னு சொல்லிவிடும் மாதிரி அப்போ அந்த மாதிரி அதில் அப்படியே ஒரு பிள்ளைகள்கிட்ட சின்ன சுபாவங்கள் வந்து அப்படியே அந்த பற்றி கொண்டு போகும் அந்த ரீதியாக நாங்கள் இருக்க நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த அன்பின் சுபாவங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் ஒரு பாடல்களை இந்த அப்படித்தான் ஒரு பாடல் என்ற ஒரு நீங்கள் உங்களோட வாயத்திறந்து 2 பாடல்களை பாடி காட்டும்படியாக நம்முடைய உறவுகள் கேட்கிறாரு அப்போ நான் காலையில் பாட்டு சொல்லிக் கொடுப்பேன் நான் வந்து லிதியா என்ன செய்வேன் தெரியும் உங்களுக்கு அப்போ மற்ற நேரங்களில் வந்து சில விஷயங்களை நாங்கள் பயந்தோன்னே வீடியோ முடிப்போமே அப்போ சரி எழுமுங்கோ ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து இன்றைய நாள் நாங்கள் ஷோட்டாக எங்களோட காணொலியை பதிவு செய்திருக்கிறோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளையில் அப்படியான காணொலி அடுத்த நாங்கள் எங்களோட வீடியோ கூடிய மாற்றங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல காணொலிகளில் வருகிற நாட்களில் என்ன நாங்கள் பழைய காலத்தில் எப்படி கடந்து வந்த நாட்கள் எப்படியான காணொலி எல்லாம் போட்டு கொண்டு வந்து நாங்கள் இப்போ அதெல்லாம் நாங்கள் போடாமல் இருக்கிறோம் அப்படி தான் போடணும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே எப்படி கதைக்கிறது வந்து என்ன கதைக்கிறது மீடியாவில் நாங்கள் கதைக்கிறது சரியாக கதைக்கணும் சில நேரங்களில் வீடியோ எடுக்காம விட்டேன் இந்த மாதிரியும் இருக்குமே நானே இப்போ இல்லை பார்ப்பேன் இதை எடுத்து போட்டு காய்ச்சி இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இப்போ நான் எடிட் பண்ணிக்க பார்ப்பேன் அப்படி இப்படி படக்கு நல்லா மட்டும் கற்றுக்காவட்டுறோம் இல்லைன்னு சொன்னாங்க இப்படி கதைக்கிறது உண்மைக்குமே கஷ்டம் ஏன்னு சொன்னால் கதைக்கிறது சரியாக கதைக்கணும் தேவையில்லாத கதைக்கக்கூடாது நாளளவில் சூழ்நிலையில் கட்டாயம் மாறணும் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம் குறிப்பிட்ட இதுதான் வாழ்க்கை முறையாண்டு இல்லை நாங்கள் வீடியோவாக இருந்தாலும் சரி எங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே மாறணும் ஒரு கிட்டத்தட்ட இப்போ 1.5 மாதம் ஒரு இதுக்குள்ளே நிற்குது ஒரு சுற்றி என்னன்னு சொல்கிறோம் எல்லாருமே வில்லங்கத்துக்கு தான் செயற்பட்டு இருக்கிற மாதிரி கிடக்குது அவ்வளோத்துக்கு இருக்குது கட்டாயம் மாறுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே வருகிற நாட்கள்லேயே வந்து அந்த நன்மையும் கிருபையும் கட்டாயம் அது தொடர் வைக்கிறது வந்து நாம் தான் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய பேச்சுகள்லாம் இருக்குது நாங்கள் அதை தொடர வைக்கணும் கடவுள் ஒன்று செய்கிறவர் அது நன்மையைத்தான் செய்வார் நல்லதைத்தான் செய்வார் ஆனாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் கிளைமேட் கூட பொக்கேன்னா அவ்வளோ வைக்க இங்கே நல்ல பொக்கேன்னா சொல்ல சும்மா அப்படியே வேர்க்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு ஒரு கொஞ்சம் மழை பெய்யுது ஆனால் மழை பெய்தது காணாது கொஞ்சம் மழை பெய்தது
கொஞ்சம் மழை வந்துட்டா சரி ஓகே அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுமே இல்லையா குட்டி இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா